தற்போதைய அண்மை செய்தி. நெல் ஈரப்பத அளவை உயர்த்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். ஈரப்பத அளவை 17%லிருந்து 22% உயர்த்தி விரைவில் ஆணை பிறப்பிக்க வேண்டும் எனவும் அவர் கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். நெல் ஈரப்பத அளவை உயர்த்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நெல் ஈரப்பத அளவு 17%லிருந்து 22% உயர்த்தி விரைவில் ஆணை பிறப்பிக்க வலியுறுத்துவதாக முதலமைச்சர் கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். நெல் ஈரப்பத அளவை உயர்த்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரப்பத அளவை 17%லிருந்து 22% உயர்த்தி விரைவில் ஆணை பிறப்பிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்து மழையில் நனைந்திருக்கிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை என 4 மாவட்டங்களில் மட்டும் 5600 நெல் கொள்முதல் நிலையங்களில் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் 17% மட்டுமே ஈரப்பதம் இருக்கக்கூடிய நெல்லை மட்டுமே எடுக்க முடியும் அந்த மத்திய அரசை உடனடியாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் கூடுதலாக 23% மாற்ற வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மேலும் அந்த கடிதத்தில் விவசாயிகளுடைய களமழை காரணமாக விவசாய நிலங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதால் வயலிலே நெல் நனைந்து வீணாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஈரப்பதத்தின் அளவை மத்திய அரசு உடனடியாக உயர்த்த வேண்டும் என்றும், மேலும் லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய அந்த நெல்லை பாதுகாக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு எடுக்கப்பட்ட முயற்சிகளையும் சுட்டிக்காட்டி அதே நேரம் மத்திய அரசு இந்த ஈரப்பதத்தினுடைய அளவை அதிகரிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.